யூடியூப் வரலாற்றை உருவாக்குவது என்பது யூடியூப் இன் தளத்தின் பரிணாமம் மற்றும் மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் நிலப்பரப்பில் அதன் தாக்கத்தை குறிக்கிறது. இங்கே ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். யூடியூப் தோற்றம் 2005 சோகஸ்மெலி யூடியூப் 3 முன்னாள் பேபால் ஊழியர்களால் நிறுவப்பட்டது. சாட் ஹர்லி, ஸ்டீவ் சென் மற்றும் ஜாவேத் கரீம். யூடியூப்கான யூடியூப் யோசனையானது இரவு விருந்தில் இருந்து வீடியோக்களைப் பகிர்வதில் உள்ள சிரமத்திலிருந்து வந்தது. இதனால் மக்கள் எளிதாக பதிவேற்றம் செய்ய, பகிர மற்றும் வீடியோக்களைப் பார்க்கக்கூடிய ஒரு தளத்தை கற்பனை செய்ய வழிவகுத்தது. ஆரம்பகால வளர்ச்சி. யூடியூப் அதன் ஆரம்ப நாட்களில் யூடியூப் விரைவான வளர்ச்சியைக் கண்டது. பயனர்கள் தனிப்பட்ட வ்லோக்கள் முதல் குறும்படங்கள் வரை பல்வேறு உள்ளடக்கங்களைப் பதிவேற்றினர். யூடியூப் இயங்குதளம் விரைவில் ஆன்லைன் வீடியோ பகிர்வுக்கு ஒத்ததாக மாறியது. கூகுள் கையகப்படுத்துதல் 2001 சோகஸ்மெலி யூடியூப் மிகவும் குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப கையகப்படுத்தலில் கூகிள் யூடியூப்பை $1.65 பில்லியன் பங்குக்கு வாங்கியது. யூடியூப் இந்த கையகப்படுத்தல் யூடியூப்க்கு குறிப்பிடத்தக்க ஆதாரங்களை கொண்டு வந்தது. அதன் உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கும் உலகளாவிய அணுகலை செயல்படுத்துவதற்கும் உதவுகிறது. யூடியூப் பணமாக்குதல் மற்றும் கூட்டாண்மை. யூடியூப் காலப்போக்கில் யூடியூப் பார்ட்னர் புரோகிராம் உட்பட படைப்பாளர்களுக்காக பல்வேறு பணமாக்குதல் அம்சங்களை யூடியூப் அறிமுகப்படுத்தியது. யூடியூப் இது தொழில்முறை யூடியூபர்களின் எழுச்சிக்கு வழிவகுத்தது மற்றும் யூடியூப் செலிபிரிட்டி நிகழ்வு உருவானது. யூடியூப் அல்காரிதம் மாற்றங்கள் மற்றும் பரிந்துரைகள். யூடியூபின் பரிந்துரை அல்காரிதம் தனிப்பட்ட பயனர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப வீடியோக்களை பரிந்துரைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது அதிக ஈடுபாடு மற்றும் பார்க்கும் நேரத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் இது சில வகையான உள்ளடக்கத்தை விளம்பரப்படுத்துவதில் இயங்குதளத்தின் பங்கு மற்றும் பயனர் நடத்தையில் அதன் சாத்தியமான தாக்கம் பற்றிய விவாதங்களைத் தூண்டியது. உள்ளடக்கத்தின் பல்வகைப்படுத்தல். யூடியூப் உள்ளடக்கத்தின் பல்வகைப்படுத்தல். ஊடக நிறுவனங்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் பிற படைப்பாளர்களின் தொழில்முறை உள்ளடக்கத்தை உள்ளடக்கிய பயனர் உருவாக்கிய உள்ளடக்கத்திற்கு அப்பால் யூடியூப் விரிவடைந்தது. யூடியூப் லைவ் நிகழ்நேர ஸ்ட்ரீமிங்கை இயக்குதல் மற்றும் யூடியூப் பிரீமியம் போன்ற அம்சங்களையும் இந்த இயங்குதளம் அறிமுகப்படுத்தியது. பிரத்யேக உள்ளடக்கத்திற்கு விளம்பரமில்லா அணுகலை வழங்குகிறது. சவால்கள் மற்றும் சர்ச்சைகள். யூடியூப் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது. இதில் உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்துதல், பதிப்புரிமைச் சிக்கல்கள் மற்றும் தவறான தகவல் பரவல் ஆகியவை அடங்கும். உள்ளடக்க வழிகாட்டுதல்கள். பதிப்புரிமை கண்டறிதல் அமைப்புகள் மற்றும் உண்மைச் சரிபார்ப்பு நிறுவனங்களுடனான கூட்டாண்மை போன்ற இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான கொள்கைகளையும் கருவிகளையும் தளம் செயல்படுத்தியது. உலகளாவிய தாக்கம். யூடியூபின் உலகளாவிய வரம்பு விரிவடைந்தது. உள்ளூர்மயமாக்கப்பட்ட பதிப்புகள் மற்றும் பல மொழிகளில் உள்ளடக்கம் உலகளாவிய பார்வையாளர்களை வழங்குகிறது. டிஜிட்டல் கலாச்சாரத்தை வடிவமைப்பதிலும் போக்குகளில் செல்வாக்கு செலுத்துவதிலும் பகிரப்பட்ட ஆர்வங்களைச் சுற்றியுள்ள சமூகங்களை வளர்ப்பதிலும் தளம் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. சுருக்கமாக, யூடியூபின் வரலாற்றை உருவாக்குவது பொதுமை, வளர்ச்சி மற்றும் வளர்ந்து வரும் டிஜிட்டல் நிலப்பரப்புக்கு ஏற்றவாறு வகைப்படுத்தப்படுகிறது. இது மக்கள் பயன்படுத்தும் மற்றும் வீடியோ உள்ளடக்கத்தை பகிரும் விதத்தை மாற்றியுள்ளது. இது ஊடகத்துறை மற்றும் ஆன்லைன் கலாச்சாரத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.